நகரி செம்பிலான் மாநில மாயிகா தலைமைத்துவம் அதன் நிர்வாகம் மற்றும் தொகுதி தலைமைத்துவத்தின் மீது அதிருப்தி தெரிவித்த கட்சி தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வெகு விரைவில் நகரி மாநில மாயிகா தலைமைத்துவம் உட்பட நிர்வாகம் மறுசீரமைக்கப்படும் என தெரிவித்தார். இதனிடையே அம்மாநில மாயிகாவை கண்காணிக்கும் சிறப்பு அதிகாரியாக கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் செயல்படுவார் என அவர் கோடி காட்டினார். நகரி செம்பிலான் மாநில தேர்தலில் 2 இடங்களில் தேசிய முன்னணி வேட்பாளராக போட்டியிட்ட மாயிகா கடும் சவால்களுக்கு மத்தியில் 2 தொகுதிகளிலும் மாயிகா தோல்வி கண்டது. இந்த தோல்விக்கு பல்வேறு காரணங்களை கண்டறியப்பட்ட வேளையில் கட்சிக்குள் நிலவும் உள் பிரச்சனைகளும் மாயிகாவின் இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக உள்ளது என சுட்டிக்காட்டினார். ஒருவர் வேட்பாளராக நியமிக்கும் போது அனைவரும் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும், அவரின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும். ஆனால் இங்கு நிலைமை வேறாக உள்ளது. இதுவும் மாயிகாவின் தோல்விக்கான காரணமாக உள்ளது. இதன் அடிப்படையில்தான் நகரி செம்பிலான் மாயிகாவின் கண்காணிப்பு அதிகாரியாக டத்தோஸ்ரீ சரவணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் தலைமையில் மாநில மாயிகாவில் சீர்திருத்த பணிகள் அதிரடியாக மேற்கொள்ளப்படும். இது கட்சிக்கு உருமாற்றத்தையும் மேம்பாட்டையும் கொடுக்கும். குறிப்பாக கட்சி மேலும் வலுப்பெறும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார். இன்னைக்கு ஒரு 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 கவலையான ஒரு சூழ்நிலை. தொகுதி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சில தொகுதிங்க கூட சரியா இணைந்து வேலை செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்பனா ஜனநாயகப்படி ஒரு தொகுதி தலைவருக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து அப்புறம் தேர்தல் வர காலகட்டத்தில் அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கலன்னா அது என்னங்க? ஸோ இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணு நிலை மாறணும். அப்ப இது ஒரு நல்ல பாடம். யாரை அவங்க தொகுதி தலைவராக தேர்ந்தெடுக்க போறாங்களோ சிறு சிறு சுயநல அவங்களுக்கு சுயநலத்தை நினைச்சு அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அதை பத்தி யோசிக்காம அந்த தொகுதி வளர்ச்சி, அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களோட வளர்ச்சி, யாரை இங்க தேர்ந்தெடுத்தால் சீட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது மக்கள் அவங்கள ஏற்றுக்குவாங்கன்னு எல்லாம் சிந்திச்சு அவங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு வருதுங்க. நம்ம சொல்லலாம், இப்போ ஒரு நகராமன்ற உறுப்பினரை போட்டால் கூட அவங்க பேசக்கூடியவர்களாக தான் இருக்குன்னு இல்லை. இவங்க 30 வருஷம் 40 வருஷம் கட்சியிலேருந்து உழைச்சவங்களை கொண்டு போயிட்டு நம்ம அங்கீகாரம் கொடுக்கறது ஆசைப்படுறோம். ஆனால் அங்கீகாரம் கொடுத்து அங்கே போயிட்டு அவங்க அங்கீகாரம் பெறலைன்னா சமுதாயத்துக்கு பேச முடியலன்னா இல்லை இவ்வளோ பேர் 50 வருஷம் அந்த 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 ராமாயணத்தை இப்போ பேச முடியாதுங்க. எல்லாத்துக்கும் அரசியலில் ஆதரவு கிடைக்கணும், தேர்ந்தெடுக்கப்படணும். நாங்கள்லாம் அப்படி நினச்சிட்டு போயிட்டு இருந்தோம்னா அந்த கட்சி யார் பேச முடியும், யார் குரல் கொடுக்க முடியும், யார் திறமையாக அங்கீகாரம் பெற முடியும், அதை தாங்க நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ கிளத்தலைவர்கள் கூட எல்லாமே சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப எல்லாமே மாறிக்கிட்டு போகும்போது நம்ம மாறலன்னா எப்படிங்க நம்ம நினைச்சு நிற்க முடியும்? ஸோ கட்சி நம்மளை சுத்தி வட்டாரம் எல்லாமே மாறிட்டு இருக்க சூழ்நிலையில நம்மளோட சிந்தனை மாற்றம் வரலன்னா, ஒரு தூர நோக்கு சிந்தனை இல்லாம நம்ம வேலை செய்ய போறோம்னா இந்த கட்சி காணாது. இளைஞர்கள் எல்லாமே இப்ப பட்டதாரிங்க, இளைஞர்கள் எல்லாமே இப்ப துடிப்பா இருக்கிறாங்க. அந்த துடிப்பு எல்லாமே குறையாது முன்பு நம்ம அவங்களுக்கு ஊக்குவிதம் கொடுத்து பதவி கொடுத்து வாய்ப்பை வழங்கினாதான் நம்ம சரியான ஒரு புதிய ரத்தத்தை கட்சியில ஏற்ற முடியும். அந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்யத்தான் போகிறோம். ஓகே, மாநில நிர்வாகம் மாற்றக்கூடிய மாநில நிர்வாகம் சேகு எங்க அவரு சேகு நாங்க தான் வற்புறுத்தி இவ்வளவு நாள் வச்சிருந்தோம். அவரு எனி டைம் யாரை போறீங்கன்னா கூட போடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாமே மாற்றி அமைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு டத்தோஸ்ரீ சரவணன் அவர்களை மத்திய செயற்குழு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்
அவரே கேட்டுக்கிட்டாரு, எனக்கு இந்த மானியத்தை கொடுங்க, அதை சீர்திருத்தம் உள்ள வேலையெல்லாம் நம்ம செஞ்சே ஆகணும்னு. ஸோ அந்த அடிப்படையில் டாக்டர் சரவணன் தான் இதில் ஒரு கண்காணிப்பு அதிகாரியாக போட்டு சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வரும். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.